2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடருக்கான பிளேயர்ஸ் ஏலம் நடந்து முடிஞ்சிருக்கு. துபாயில நடந்த அந்த ஏலத்துல 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பை தொடர்களை வின் பண்ணின ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேப்டன் பட் கமின்ஸ் 20.5 கோடிக்கு ஹைதராபாத் டீமுக்காகவும், மிச்சேல் ஸ்டார்க் 24.75 கோடிகளுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காகவும் வாங்கப்பட்டாங்க. குறிப்பா சுமார் 25 கோடிகள் அப்படின்ற வரலாறு காணாத உச்சக்கட்ட தொகைக்கு ஸ்டார்க்க கொல்கட்டா வாங்கினது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் முன்னாள் பிளேயர்ஸையும் திரும்பி பார்க்க வச்சது. மேலும் இந்த ஏலத்துல மொத்தமா 10 பிளேயர்ஸை வாங்கின கொல்கட்டா தங்களோட பவுலிங் கூட்டணியை வலுப்படுத்துறதுக்காக முஜீப் உர் ரஹ்மான் போன்ற பவுலர்ஸை அதிகமாக வாங்கியிருக்காங்க. அந்த வகையில பவுலிங் துறையை வலுப்படுத்த அதிக ஆர்வத்தை காட்டின அந்த அணி பேட்டிங் துறையில காலம் கடந்த மனிஷ் பாண்டேவை மட்டும் புதுசா வாங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில கொல்கட்டா அணியில பவுலிங் ரொம்பவும் அபாரமா இருந்தாலும் பேட்டிங் வரிசை சிறப்பா இல்ல அப்படின்னு தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் பிளேயர் ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருக்காரு. குறிப்பா காயத்திலிருந்து குணமடைஞ்சு வந்திருக்க ஸ்ரேயஸ் ஐயர், நம்பிக்கை நட்சத்திரமா உருவெடுத்திருக்க ரிங்கு சிங் போன்ற பிளேயர்ஸை தவிர்த்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இல்லாத காரணத்தால 2024 சீசன்ல கொல்கட்டா கோப்பையை வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு தெரிவிக்கிற அவரு தன்னோட யூடியூப் பேஜ்ல என்ன பேசியிருக்காருன்னா, அவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்பவும் அற்புதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களோட பலவீனம் பேட்டிங் துறையில இருக்கு. அவங்க கிட்ட மோசமான பேட்ஸ்மேன்ஸ் இல்ல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங் வரிசை ஐபிஎல் தொடர வின் பண்ணக்கூடியதா எனக்கு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் அற்புதமான பேட்ஸ்மேன். அவர் டாப் ஆர்டர்ல என்ன கவரக்கூடியவரா இருக்காரு. ரிங்கு சிங் நல்ல ஃபினிஷரா வளர்ந்திருக்காரு. அந்த வகையில அவங்களோட பேட்டிங் வரிசை மோசமா காட்சியளிக்கல. ஆனாலும் அவங்களோட பேட்டிங் வரிசை இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல டாப் 4ல ஒன்னா இருக்கும்னு எனக்கு தோணல. அந்த வகையில இந்த ஐபிஎல் தொடர்ல கேகேஆர் தங்களோட பேட்டிங் துறையில தடுமாறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங் போன்ற பிளேயர்ஸை தவிர்த்து கொல்கட்டா அணியில நிதிஷ் ராணா, ரஹமதுல்லா குர்பாஸ், அதிரடியா விளையாடக்கூடிய ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர் போன்ற பிளேயர்ஸ் மட்டுமே இருக்காங்க.